வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன ஆச்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் சப்போர்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லியிருந்தோம். இல்லைனா அதுக்கு உள்ள அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஓப்பன்லேயே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கும் பட்சத்தில் செகண்டை தொட்டி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்த செகண்ட் சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சப்போர்ட் எடுத்தான். இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்து பாருங்கள். அதில் போய் கரெக்டாக தொட்டுட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஃபால் வந்து நம்ம கொடுத்துருந்த அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாதிரி நம்ம கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செகண்ட் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தோம்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துரும். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்தாங்க. கொடுத்தப்போ தான் நம்ம இது வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் டெலகிராமில். இதை பிரேக் பண்ணால் அடுத்த புல்லிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிய போகிறதுக்கு முன்னாடி இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட் கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். பேங்க் நிஃப்டியில் எதாவது சொல்லியிருந்தோம், நம்ம இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட் தான் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதுலேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு கீழே லேசாக வேலிட் பண்ணிவிட்டு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக சைடு அப்டெண்டாகவே மார்க்கெட் மூவ் ஆகி நம்ம கொடுத்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக மேலே வந்து க்ளோசிங் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து புள்ளி செட்டப்பில் தான் முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். நம்ம சென்செக்ஸ்லேயே அதான் சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம செகண்ட் சப்போர்ட்டில் வந்து வரல. இது ஆக்சுவலாக டேவோட லோவுக்கு கீழே கொடுத்தோம் நம்ம. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் லெவல் தொடலை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து விக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம கொடுத்துருந்த அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆகி தான் மார்க்கெட் வந்து அதை பிரேக் பண்ணி ஒரு நல்ல மூவ் கொடுத்தாங்க. நம்ம கொடுத்த செகண்ட் ரேஞ்ச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் போய் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் இது மேலே வந்து க்ளோசிங் கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம இந்த லெவலே கொடுத்தோம். இது நம்ம டெலகிராம் கொடுத்தது. இதுக்கு மேலே மத்தியில் மார்க்கெட்டில் புல்லிஷ்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் பெரும் சைடுவேஸாக இருந்துச்சு. சைடுவேஸ் அப்டெண்ட் அப்படி கிராஜுவலாகவே மார்க்கெட் மூவ் ஆகி மார்க்கெட் முடிய போகிற மட்டும் தான் பிரேக் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த 3லேயும் பிரேக் கொடுத்தனால ஒரு நாளைக்கு வந்து மண்டே அன்றைக்கி ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு என்ன திங்கக்கிழமை நாளைக்கு வாய்ப்பு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட் பற்றி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து கண்டினியூ அடுத்தது இந்த டோஜிக்கு பிறகு கண்டினியூ புள்ளி செட்டப்பில் தான் முடிச்சிட்டாங்க. இதுபடி பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா வீக்லியோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த இடம் தான் வரும். அதாவது 25,771. இதான் நம்ம டேலையும் கொடுத்துருக்கோம். டே செட்டப்பில் கொஞ்சம் மாறும், அதான் டே கேண்டில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. இப்போ இந்த இடம் ரீடெஸ்ட் ஏரியா. அதுபடி பார்த்தீங்கன்னா 24,585 அப்படிங்கிறது ஒரு ரீடெஸ்ட் ஏரியா. இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி தொட்டால் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இதுக்கு மேலே கேப் அப் கொடுக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது நம்ம புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். இது வந்து டே செட்டப் படி. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன ஹை தான் 24,400 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,559. இது வந்து நம்ம டேயில் சொல்லியிருந்தோம்னா ஒரு பிரேக் அவுட் ஏரியா. இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 24,700 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,304 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,237 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்து இன்றைக்கி போன லோ தான் 24,096 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் ஸ்ட்ராங்கான இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். 24,400 பிரேக் பண்ண பட்சத்தில் 24,559 அப்படிங்கிற அந்த 160 பாயிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி திருப்பி கீழே வந்தால் கூட இந்த எல்லோட சப்போர்ட் எடுத்து மேலே நோக்கி தான் போகும். ஒருவேளை நியூஸ் பேஸில் ஆச்சு. அப்போ ஏன்னா நியூஸ் மார்க்கெட் இருக்கனால இந்த எல்லோ பிரேக் பண்ண பட்சம் இந்த டேவோட லோ வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இது வந்து நியூஸ்னால ஆக்சுவலாக செட்டப் படி பார்த்தோம்னா இந்த எல்லோலேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போணுச்சு. திருப்பி இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. அதுபடி பார்த்தீங்கன்னா 57,628 அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான
வாய்ப்பு அதிகம். இது வந்து வீக்லி படி, அதாவது டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளோதான். இந்த இடம் வரும், அதாவது 700 150 பாயிண்ட் வித்தியாசப்படும் அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு கேப் அப் இதுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகினா இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இது 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 56,834 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 57,157 செகண்டு. தேர்டை பொறுத்தளவுக்கு 57,696 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 56,395 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,201. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டேவோட லோ தான் 55,841. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இல்லை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் செகண்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டிலையும் அதே போல் தான் இருக்குது, இதுலேயும் அதே ஸ்டைலில் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இதில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சப்போர்ட் எடுத்தாலே மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதுவும் இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணணும். இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் இந்த ஏரியா. இந்த ஏரியா பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இது வந்து பிரேக் பண்ணுறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது நியூஸ்னால ஏதாச்சும் கேப் டவுன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து எல்லோவில் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதில் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பிரேக் பண்ணிட்டுலாம் அடுத்தடுத்து புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த 57,696 அப்படிங்க நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பிரேக் அவுட் ஏரியான்னு சொல்லிட்டு அந்த ஏரியா அது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அது ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த செட்டப் தான் வருது. இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் விளைஞ்சி. இப்போ இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி பார்த்தோம்னா 79,775 அப்படிங்கிறது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1,250 பாயிண்ட் 1,300 பாயிண்ட்ஸ் வரும். இந்த ரேஞ்சு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வாய்ப்பு. இது வீக்லி படி. சரி, ஓகே. ஆனால் வீக்லி படி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம்னா இந்த இடம் வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த கேண்டில் தொட்டால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. அதுபடி பார்த்தீங்கன்னா 83,450 தான் வீக்லி படி ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். நம்ம டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே படி பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்த தான் பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடம் தொட்டுட்டு திருப்பி ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் தொட்டால் தான் நம்ம அடுத்தது என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஆனால் டே கேண்ட் செட்டப் படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 79,775 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே. இது 50 மினிட்ஸில் பார்ப்போம். திங்கக்கிழமை என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன ஹை தான் 78,730 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 79,201 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 79,753 அப்படிங்கிறது நம்ம டே வீக்லியில் பார்த்த அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஸ்ட்ராங். சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 78,316 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 78,065 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 77,727 அப்படிங்கிறது இன்றைக்கி டேயோட லோ. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா நிஃப்டி ஸ்டைலில் தான் எல்லாமே. அந்த ஃபஸ்ட்டு செகண்டுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் ஃபால் இருக்கும். மார்க்கெட் ஃப்ளாட்டாகவோ இல்லை கேப் அப் இருந்தாலும் மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது தான் வாய்ப்பு அதிகம். அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதுல மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 79,753 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஃபஸ்ட்டுக்கும் இந்த எல்லோக்கும் இடையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் கேப் அப் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.